நீங்க ஒன்னு நோட்டீஸ் பண்ணீங்களா? எல்லா வருஷமும் ஆண்ட்ரே தி ஜெயண்ட் பேட்டில் ராயல் வைப்பாங்க. ஆனா இந்த வருஷம் அத பத்தி பேச்சே பேசல. ஏன்னு தெரியல. ஒருவேளை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்களா? இல்ல என்னன்னு தெரியல. ரெசல்மேனியா பக்கத்துல தான் தெரியும். முதல்லாம் அதுக்கு வேல்யூ இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரெசல்மேனியால வச்சாங்க. அதுக்கப்புறம் தூக்கி ஸ்மாக்டவுன்ல போட்டாங்க. அதுல வின்னர் வந்து பெரிய ஒரு இது நடக்கல. ஒரு சிலையை மட்டும் கொடுத்துனாங்க. அது மட்டும் பார்த்தா அது ஒரு டைட்டில் ஷாட் வேற ஏதாவது கொடுத்தா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஆனா கடந்த சில வருஷமா அதுக்கு வேல்யூ இருக்க மாதிரி தெரியல எனக்கு. அது சும்மா வராங்க, ஜெயிச்சுட்டு போறாங்க, அப்படியே அந்த கப்பு மாதிரி ஒரு கொடுக்குறாங்க, அதை தூக்கிட்டு காமிச்சு ரெசல்மேனியால காமிச்சிட்டு போயிடுறாங்க. இது என்ன இது புரியல. கடைசியா பாபி லாஸ்லி அப்புறம் பிரான்ஸ் ஹென்ரி ஜெயிச்சாங்க போல லாஸ்ட் 2 வின்னர்ஸ். ஆனா அந்த பேட்டில் ராயல்ல உறுப்புல நடந்தது என்னன்னா சிசாரோ வந்து ஜெயிச்சதுரா 2014 சம்திங் ரெசல்மேனியா 30. அப்ப சிசாரோ ஜெயிச்சதா வெறியா இருந்துச்சு. அப்பதான் அந்த இன்னொரு நினைக்கிறது. அப்பதான் அந்த பார்க்க நல்லா இருந்துச்சு பேட்டில் ராயல். அதுக்கப்புறம் எனக்கு அது ஃபேட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஒண்ணுமே அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. யாருமே ரெஸ்லிங்க அதை பத்தி கண்டுக்கிறது இல்ல. அது ஒரு அதை கடமைக்குன்னு வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்க. இவென்ச்சுவலி அதை ரெசல்மேனியால இருந்து ஸ்மாக் டவுன்ல கொண்டு வந்தாங்க. இப்ப ஸ்மாக் டவுன்லயே எதுவும் இந்த வருஷம் பேசிக்கிறே இல்ல. அதை பத்தி என்னன்னு தெரியல. பார்க்கலாம் ஸ்மாக் டவுன் கடைசி ஸ்மாக் டவுன்ல தெரியும் வைக்கிறாங்களா இல்ல டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. நீங்க சொல்லுங்க உங்களுக்கு ஃபேவரட்டான ஆண்ட்ரே தி ஜெயண்ட் பேட்டில் ராயல் கமெண்ட் பண்ணுங்க.